வணக்க நண்பர்களே, உங்கள் ஏகேயின் ஐயர் ஹோட்டல் உணவக தயிர் சாதம் புடலங்காய் பொரியல் தாங்க செய்யப்படும். தயிர் சாதத்துக்கு தேவையான 6 கப்பு அளவை நல்லா குழச்செல்லாம் வடிச்சு எடுத்து ஆற விட்டுக்கிட்டோம். தயிர் சாதத்துக்கு தேவையான 2 கப்பு தாஜ்மஹால் தயிர் வாங்கி பச்சை தயிரா உப்போட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எடுத்த தயிர் அந்த ஆற வச்சு வேக வச்ச கொலன்னு உள்ள சாதத்தோட சேர்த்து நல்லா கிளற விட்டு ஆற விட்டுக்கலாம். அடுத்ததா தயிர் சாதத்துக்கு தேவையான தாளிதம் தாங்க ரெடி பண்ண போறோம். தாளிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, பட்டை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிதத்தை ரெடி பண்ணிடலாம். அடுப்புல கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு பொரிய விட்டு அடுத்ததா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. தாளிதம் அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. தாளிதத்தை அந்த தயிர் சேர்த்து குழச்சி வச்ச சாதத்தோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறியாச்சு அருமையான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். அருமையான ஐயர் ஹோட்டல் உணவக தயிர் சாதம் ரெடிங்க. இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் பொரியல் தாங்க செய்ய போறோம். புடலங்காய் பொரியலோட தயிர் சாதம் சேர்ந்து சாப்பிடல ரொம்பவுமே அருமையா சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஐயர் ஹோட்டல் உணவகம் யார் யாரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேச்சா ஃபாலோ பண்ணுங்க மக்களே. உங்கள் ஏகே மீண்டும் மீண்டும் அழகான ஒரு சமையல் வீடியோல மீட் பண்ணலாம். உங்கள் ஏகே.